அண்ணே, நாளைக்கு நான் ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு போகிறேன். எனக்கு உங்களோட நகை நட்டை கொஞ்சம் பிஞ்சாமல் கொடுப்பீங்களாண்ணே? நான் நாளைக்கு பாய்ச்சிட்டு நான் நாளான்னைக்கு கொடுத்துட்றேண்ணே. இந்த மாதிரி உங்ககிட்ட யாராவது இந்த நபராக வந்து கேட்டாலும், அது ஆண்களாக இருக்கட்டும் இல்லை பெண்களாக இருக்கட்டும், தயவு செய்து உங்களோட ஜுவல்லரி, அதாவது உங்களோட பவுன் நகைகளை மற்றவங்களுக்கு பாய்க்க கொடுக்காதீங்க. அதில் முக்கியமான 3 விஷயங்கள் இருக்கு. நல்ல கவனமாக கேளுங்க. 3 விஷயங்கள் இருக்கு. ஒன்றாவது, நம்மளோட ஒரு பவுன் நகையை இந்த மாதிரி நம்ம கழட்டி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, நம்மளோட அதிர்ஷ்டத்தை நம்ம மற்றவங்ககிட்ட கொடுக்குறோம். ஒன்றாவது, நம்மளோட அதிர்ஷ்டத்தை மற்றவங்ககிட்ட கொடுக்குறோம். ஓகே. இரண்டாவது, அந்த நபர் நம்மளோட நகையை எடுத்து போடும்போது நம்மளுக்கு இருக்கிற செல்வங்கள் எல்லாம் அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். எப்படி? நம்மளுக்கு இருக்கிற செல்வங்கள் எல்லாம் அந்த நபர் யார் போட போறாங்களோ பிஞ்சாம் பண்ணி அவங்களுக்கு அந்த அதிர்ஷ்டம் எல்லாம் போக ஆரம்பிக்கும். ஓகே. மூணாவது, அந்த நபர் உங்களோட நகைகளை போட்டார்ல, அவர் திருப்பி கழட்டி கொடுக்கும்போது அவர்கிட்ட இருந்த அந்த துர்தஷ்டங்கள், அந்த அன்லாக் எல்லாமே உங்களோட நகை கேரி பண்ணி உங்ககிட்ட இப்போ வரும். இந்தாங்கண்ணே, ரொம்ப நன்றி, நான் உங்கள் நகையை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி, தேங்க்ஸ்ண்ணே, அடுத்த வாட்டி ஏதாச்சும்னா நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவர் போயிடுவார். ஓகேயா? ஆனால் அதுக்கு மேலே அவரோட வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும். அவர் படிப்படியாக மேலே வர ஆரம்பிப்பார். ஆனால் அவர்கிட்ட இருந்து வந்த அந்த நகை உங்ககிட்ட திருப்பி வருது. உங்கள் நகை அங்கே தான் எனர்ஜி மாறிடுச்சே. அவரோட கஷ்டங்கள் எல்லாம் உங்களை தாக்க ஆரம்பிக்கும். அதாவது எனர்ஜி எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லலாம், இல்லைனா நம்ம அந்த அன்லக்குன்னு சொல்லுவோம். ஸோ அந்த அன்லக் எல்லாமே உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். இது உண்மையாக வேலை செய்யுமான்னு கேட்டாக்கா சத்தியமாக வேலை செய்யும். ஓகே. ஸோ இதுக்கு மேலே யாராவது உங்ககிட்ட இந்த மாதிரி நகைகள் கொடுங்க, பிஞ்சாம் கொடுங்கண்ணே, 2-3 நாளில் கொடுத்துட்ற, முக்கியமான என் தம்பி கல்யாணம், அண்ணன் கல்யாணம், அக்கா கல்யாணம், நம்மளுக்கு தெரியுது அவங்களுக்கு கல்யாணம் இருக்குன்னு. பட் இப்போ ஒரு ஈவெண்ட்ஸ்க்கு போகிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட நகைகள் நீங்கள் போட்டால் ரொம்ப பெட்டர். அதே நம்ம அடுத்தவங்ககிட்ட இருந்து ஷேர் பண்ணி நம்ம பிஞ்சாம் பண்ணி எடுக்கும்போது பாதிப்பு 2 பேருக்கும் தான். அவங்களுக்கும் பாதிப்பு வரும், உங்களுக்கும் பாதிப்பு வரும். உங்களுக்கு என்ன பாதிப்புன்னு கேட்குறீங்களா? அவங்க இந்த வகையில் அந்த நகைகளை சம்பாதிச்சாங்க, நம்மளுக்கு தெரியாது. நல்ல ஆப்ஷனாக இருக்கலாம், கெட்ட ஆப்ஷனாக இருக்கலாம். கெட்ட ஆப்ஷனில் சம்பாதிச்சிருந்தா உங்களுக்கு படு பாதிப்பாக இருக்கும். நல்ல ஆப்ஷனில் அவங்க சம்பாதிச்சிருந்தா உங்களுக்கு அந்த வெல்த் அட்ராக்ஷன் கிடைக்கும். ஸோ நம்மளோட நகைகளை மற்றவங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது அதில் 3 பின்விளைவுகள் என்னன்னா, நம்மளோட அதிர்ஷ்டம் அவங்க கிட்ட போகும். ஓகே. இரண்டாவது, நம்மளோட எனர்ஜி அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், அவங்க போடுறாங்க. ஓகே. மூணாவது, அவங்க கிட்ட இருந்த அந்த அன்லாக் சார்ம்ஸ், அந்த கெட்ட எனர்ஜி எல்லாம் உங்களோட நகையில ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அது நீங்க பாய்ப்பீங்க. அப்போ இங்கே பாதிக்கப்பட போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்க மட்டும்தான். யார் கொடுத்தீங்களோ நீங்க தான் பாதிப்புப்படுவீங்க. ஓகே. சரி, நான் இதுக்கு முன்னாடி நான் நிறைய பேருக்கு நகையெல்லாம் கொடுத்துருக்கேனே, நான் கொடுத்து பாய்ச்சிக்கிட்டு இருக்கேன்னா எனக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதுண்ணே, நல்லா இருந்தேன். இப்போ இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் உதவி பண்ண நான் போயிட்டு நகையை கொடுத்து அதை கொடுத்து இப்போ நான் ரொம்ப இக்கட்டனான ஒரு சூழ்நிலையில் இருக்கேனே, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். இப்போ நான் என்னென்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, ஓகே, இது இப்போ உங்களுக்கு ஒரு வழி. ஆல்ரைட். ஒன்றாவது, யாரெல்லாம் கிறிஸ்டல் வாட்டர் பாய்க்கலையோ பாய்க்க ஆரம்பிங்க. ஓகே, இது கிளீன்சிங் பண்ணும். ரெண்டாவது, நல்லா கவனமாக கேளுங்க, ரெண்டாவது ரொம்ப முக்கியமானது. உங்களில் நீங்கள் கண்டிப்பாக கிறிஸ்டல்ஸ் நிறைய பேர் பாய்ப்பீங்க. கிறிஸ்டல்ஸ் பாய்ப்பீங்க, டைமண்ட் பாய்ப்பீங்க, மோதிரங்கள் பாய்ப்பீங்க பவுண்டில், அப்புறம் கழுத்தில் போகிற செயின் எல்லாம் பாய்ப்பீங்க. ஓகே. மாசத்துல குறைஞ்சது ஒரு வாட்டி, மினிமம் ஒரு வாட்டியா மினிமம் செய்யணும். மேக்சிமம் 2 வாட்டி குறைஞ்சது செஞ்சிடணும். மினிமம் மாசத்துல ஒரு வாட்டி உங்களோட கிறிஸ்டல்ஸ், உங்களோட நகை, பவுனு எல்லாத்தையும் கழட்டி ஒரு கிளாஸ் பவுல்ல போட்டு, சுத்தமான கிளாஸ் பவுலா, அது இதுக்கு முன்னாடி நீங்க சமைக்க பாய்ச்சிருக்க கூடாது, லைக் மீட் வெட்டி இருக்க கூடாது, லைக் ஆல்கோஹால் பட்டிருக்க கூடாது. கிளீன் கிளாஸ் பவுல். நல்லா கேளுங்க, கிளீன் கிளாஸ் பவுல். பெட்டர் டிரான்ஸ்பேரண்ட் கோல்ட், ஐ மீன் டிரான்ஸ்பேரண்ட் கிளாஸ் பவுல். டிரான்ஸ்பேரண்ட் கிளாஸ் பவுல்னா இந்த மாதிரி இருக்கும், டிரான்ஸ்பேரண்டா இருக்கும். ஓகேயா? இது போல் இல்லை, இது ஜார். ஓகேயா? டிரான்ஸ்பேரண்ட் பவுலில் கிறிஸ்டல் வாட்டரை உங்களுக்கு எவ்வளோக்கு முக்கியமோ அவ்வளோ அளவுக்கு ஊற்றிட்டு அதுக்குள்ளே உங்கள் நகையெல்லாம் போட்டு ஊற வைங்க. எத்தனை நாளுங்க? ஒரு நாள் போதும். ஏன்னா மாசத்துல ஒரு நாள் செய்யறதே உங்களுக்கு எவ்வளவு கடினமா இருக்க, அப்போ ஒரு நாளுக்கு நல்லா ஊற வைங்க.
அடுத்த நாள் எடுத்து தொடச்சிட்டு போடுங்க. குறைஞ்சது மாசத்துல ஒரு வாட்டி செஞ்சீங்கன்னா நீங்க நிறைய டிஃபரன்ஸ் பார்ப்பீங்க. இது வந்து உங்களோட நகைகள், உங்களோட கிறிஸ்டல்ஸை கிளீன்சிங் பண்ற மெத்தட் சொல்றேன். ஓகேயா? பெஸ்ட் வந்து மாசத்துல 2 வாட்டி பண்ணணும். ஏன்னா நம்மளோட எனர்ஜி இதுல இருக்கு. எத்தனை பேர் நம்ம கிறிஸ்டல்ஸை தொடுறாங்க நம்மளுக்கு தெரியாது. சம்டைம் ரொம்ப அழகா இருக்கு, எங்கெல்லாம் வாங்கினேன், அது வேணுமே தொடறது, லக் எடுக்கிறது, இந்த ட்ரிக்லாம் நம்மளுக்கு தெரியாதா? ஓகே, ஸோ இந்த மாதிரி தொடுறதெல்லாம் கூடாது. அதே மாதிரி நம்மளோட ஸ்டோன்ஸும், நகைகள் ஸ்டோன் போட்டோம்னா அதே மாதிரி கூடாது. அதே மாதிரி நம்மளோட நகைகளை மாற்றி ஆளுங்களுக்கு பிஞ்சாமல் கொடுத்து கூடாது. ஸோ மாதம் மறக்காம இதெல்லாம் கிளீன்சிங் பண்ணுங்க கிறிஸ்டல் வாட்டரில். ஓகேயா? ஸோ இந்த கிறிஸ்டல் வாட்டர் ஒன்று யார் வாங்கி பாய்க்கலையோ இப்பயே டிக்டாக் ஷாப்பில் போய் தட்டி வாங்கிக்கங்க. ஓகே, டிக்டாக் ஷாப்பில் கிடைக்கும், ஷாப்பியில் கிடைக்கும். நீங்கள் டேரெக்டாக என்னோட வெண்டர்ஸ் கிட்ட வாங்கலாம், இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக என்னோட கம்பெனிலேயே நீங்கள் வாங்கிக்கலாம். HKSS ஃபெங் ஷூய் ஐட்டம் சப்ளையர். ஓகே, இந்த கிறிஸ்டல் வாட்டரு 18 பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது வந்து நகைங்களை கிளீன்சிங் பண்ணுறது மட்டும் இல்லை, பாடி ஸ்ப்ரேயாக நீங்கள் பாய்க்கலாம், உங்கள் வீட்டில் ஸ்ப்ரே பண்ணலாம், உங்கள் காடியில் ஸ்ப்ரே பண்ணலாம், உங்கள் வியாபார இடத்துல ஸ்ப்ரே பண்ணலாம். அப்படி என்ன இந்த கிறிஸ்டல் வாட்டரில் சக்தி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, என்னோட வீடியோவில் 3 முக்கியமான வீடியோ பின் பண்ணி வச்சுருப்பேன். யார் ஒன்று என்னை ஃபாலோ பண்ணலையோ, HKSS ஃபெங் ஷூய் ஐட்டம் சப்ளையர் என்னோட டிக்டாக் 1 பேஜ் என்ன ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா என்னோட டிக்டாக் வந்து 35,000 ஃபாலோவர்ஸ் இருக்கும். என்னோட டிக்டாக் 2 பேஜ் வந்து ஒரு 7,000 ஃபாலோவர்ஸ். ஸோ என்னோட டிக்டாக் 1 பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அங்கே ஒரு 35,000 ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. அதான் என்னோட ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட். ஓகேயா? அங்கே பார்த்தீங்கன்னா 3 முக்கியமான வீடியோ பின் பண்ணி வச்சிருப்பேன். கிறிஸ்டல்னா என்ன, கிறிஸ்டல் வாட்டர்னா என்ன, கிறிஸ்டல் வாட்டர் எப்படி பயன்படுத்துறது, அதோட பெனிஃபிட்ஸ். யார் எல்லாம் இந்த கிறிஸ்டல் வாட்டர் ஒன்றும் பாய்க்கலையோ அதோட டீட்டெயில்ஸ் தெரியணுமோ, என்னோட டிக்டாக் பேஜில் போயிட்டு 3 டாப் 3 வீடியோ பின் பண்ணி வச்சிருவேன். அதை தட்டி பாருங்க, உங்களுக்கு அங்கே கிளியர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. இதுக்கு மேலே அந்த தவறுகளை பண்ணாதீங்க. இந்த மாதிரி நம்ம ஆளுங்களுக்கு உதவி பண்றேன்னு சொல்லிட்டு நம்மளே நம்மளோட அதிர்ஷ்டத்தை தூக்கி தாராளமாக கொடுக்கறது. ஓகே, அதோட ரொம்ப முக்கியமானது, இந்த குங்குமம் கொடுக்க கூடாது. நம்மளோட இப்ப நம்ம வீட்டில இருந்து நம்ம குங்குமம் மற்றவங்களுக்கு வெளியே எடுத்து கொடுக்கும் போது நம்மளோட மாங்கல்ய பாக்கியத்தை நம்மளே வந்து இழக்கிற மாதிரி ஆயிரும். குங்குமம் நம்ம கையில யாருக்கும் கொடுக்க கூடாது. அவங்க என்னமா போய் டெம்பிள் எடுத்துக்கிட்டோம். நீங்க உங்க வீட்டுல இருந்து உங்க குங்குமம்லாம் வெளியே ஆளுக்கெல்லாம் கொடுக்காதீங்க. அது ரொம்ப நல்லது, அது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. அது ஒண்ணு. இரண்டாவது, வெள்ளிக்கிழமைன்னு சொல்லும் போது மகாலட்சுமி டே. ஓகேயா? நல்லா செலவு பண்ணுங்க, நல்லா ஷாப்பிங் பண்ணுங்க, முடி வெட்டுங்க, செலூன் போங்க, மேக்கப் போங்க, ஜுவல்லரி வாங்குங்க, நகை நட்டு வாங்குங்க. நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஆனால் யாருக்கும் இந்த பணம் கொடுக்கறதோ, இந்த நகை கொடுக்கறதோ, இந்த சீனி கொடுக்கறது, உப்பு கொடுக்கறது, குங்குமம் கொடுக்கறது எதுவும் கூடாது. எதுக்குன்னா இது நான் உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். ஓகே, வீடியோ ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இதுல ஏதாச்சும் கேள்விகள் இருந்தா, கிறிஸ்டல் வாட்டர் இல்ல வாஸ்து இல்ல கிறிஸ்டல் சம்பந்தப்பட்டது, நீங்க தாராளமா என்ன தொடர்பு கொள்ளலாம். என்னோட தொலைபேசி நம்பர் 016-291-2273, கோசம் 16-291-2273. நான் உங்கள் சத்தியசீலன். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க.